அனைவருக்கும் வணக்கம். காலாட்படை தினம் பிரதமருடைய உரையெல்லாம் நம்ம பார்த்தப்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஊக்க சக்தியும் உந்து சக்தியும் கொடுக்கின்ற வகையில் உற்சாகப்படுத்தி பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காலாட்படை தினம்னா குழப்பிக்கக்கூடாது. தரைப்படை, காலாட்படை, இராணுவம், மிலிட்ரி, ஆர்மி எல்லாமே ஒரே பொருளில் தான் வரும். அதை அடுத்து வானத்தில் பறக்கின்ற அந்த விமானப்படை, தண்ணிலே இருக்கின்ற கடலிலே இருக்கின்ற கப்பல் படை ஆக 3 படைகளும் மிக முக்கியமான ஒரு இது அதிக கடினமான உழைப்பு, உடல் உழைப்பு எதில் இருக்குன்னா இந்த காலாட்படையில் தான், அதாவது தரைப்படையில். இதை நம்ம மறுக்க முடியாது. காரணம், கடும் பனி புயல் எதுவாக இருந்தாலும் சீதோஷண நிலை எப்படிப்பட்ட மோசமான அந்த எல்லைகள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் நேரில் சென்று பார்த்துருந்தால் உண்மையிலே நீங்கள் உணர்வீங்க. அந்த அளவுக்கு கடினமாக, அதுவும் இந்த குளிர்காலத்தில் ஸ்னோ பைட்டு, அதாவது பனிக்கட்டிகள் கொட்டிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தால் வீடுகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும், ரோடு எங்கே இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும் பனிக்கட்டினுடைய அந்த விடுதல். அப்படிப்பட்ட நேரத்தில் வீரர்களுக்கு காலெலாம் மரத்து போய் ரத்த ஓட்டம் நின்று போய் ஸ்னோ பைட் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கி கால் விரல், என் சமயத்தில் காலை எடுத்துக்கூடிய வீரர்களாக நான் நேரில் பார்த்துருக்க காரணத்தால் அந்த வீரர்களுடைய பணி எவ்வளவு முக்கியம். நம்மை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, நாட்டை காப்பதற்காக தன் உயிரை இன்னுயிராக மதித்து நமக்காக போராடுகின்ற வாழ்கின்ற அந்த வீரர்களுடைய தினம் காலாட்படை தினம். ஏன்னா செய்தியில் காலாட்படை வந்ததுனால தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். காலாட்படை, தரைப்படை, இராணுவம், மிலிட்ரி, ஆர்மி எல்லாமே ஒரே பொருளில் தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை இல்லாமல் நம்ம விமானப்படை, கப்பல் படை எல்லாமே மிக கடினமான உழைப்பை உழைத்து கொண்டு மக்களுக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பிரதமருடைய உரையும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நம்முடைய அந்த வணக்கத்தை, அந்த தினத்தினுடைய வீரர்களுடைய தினத்தை சிறப்பாக கொண்டாடும் அவர்களுக்கு வாழ்த்துதலையும் ஒரு சிறந்த சல்யூட்டையும் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.